ராஜா ராணி ராஜ்யங்கள் சாச்சம்மாதேவி வருகிறார். தங்களுக்குள் பல்வேறு கட்ட போட்டி போடு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ராஜா ராணி ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ராஜாங்க டாஸ்க் வந்திருக்கு. இதுல 2 ராஜ்யங்கள் இருக்கு. ஒன்னு ஆண் ராஜ்யம், இன்னொன்னு வந்து பெண் ராஜ்யம். இவங்க 2 பேருமே தான் ராஜ்யத்தை தவிர இன்னொரு ராஜ்யத்தையும் கைப்பற்றது தான் வந்து இவங்களோட நோக்கம். சண்டை போட்டு இல்ல, சூழ்ச்சியால. அதுக்கு பல போட்டிகள் வச்சு அதுல யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு படியா வந்து வெற்றி வந்து அறிவிப்பாங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு ஒற்றர்கள் இருக்காங்க, பணியாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படியாவது கவர் பண்ணி ஒரு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள இழுத்துட்டாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றதா அர்த்தம். அதன்படி இந்த ப்ரோமோ படி பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் அரிமா ராஜ்யம் இருக்குல்ல, முத்து சில இடத்துல பொருட்களை திருடி மாட்டிக்கிறாரு. அவங்கள வந்து கைது பண்றப்பல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் டீம்ல இருந்து சத்யாவும் சில இடத்துல திருடி வந்து மாட்டிக்கிறாரு. அவரையும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பணியாளர்களுக்கு ஒரு களிமண் மாதிரி ஒரு பொக்கிஷம் வச்சிருக்காங்க. அது யார் வேகமா ஓடி போய் எடுக்கிறா அப்படின்னு ஒரு போட்டி மாதிரி கூட வச்சிருக்காங்க. அதை எடுக்கிறவங்களுக்கும் சில பரிசுகள் கொடுத்து அவங்க அடுத்த படிக்கு முன்னேறதுக்கான வழிகள் வகுக்கப்பட்டிருக்கு. இப்படி ராஜாவோட ராஜ்யத்துக்கும் ராணியோட ராஜ்யத்துக்கும் பல போட்டிகள் நடக்குது. இப்படி ஆண்கள் ராஜ்யமான அரிமா தேசம் வந்து ஒரு படி வந்து முன்னேறி இருக்கு அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் போட்டியில வந்து ஆண்கள் டீம் வந்து வெற்றி பெற்றிருக்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இந்த கேம் நல்லா சுவாரஸ்யமா செம இன்ட்ரெஸ்டா போகுதுன்னு தான் நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுலயுமா வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சும்மா பண்ணா வேற லெவல் விளையாடுவாங்களா, இல்ல எப்பயும் போல மொக்கத்தனமா டாஸ்க ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.